सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। நான்கு ஸ்கந்தங்கள் நம்மால் பார்க்கப்பட்டிருக்கிறது. முதல் இரண்டு ஸ்கந்தங்கள் அறிமுக உரையாக அமைந்தது. அடுத்து வரக்கூடிய ஸ்கந்தம் சர்க்கம் என்று பார்ப்போம். நான்காவது ஸ்கந்தம் விசர்க்கம். சர்க்கம் என்பது படைப்பு, விசர்க்கம் என்பது படைப்பினுடைய விரிவாக்கம். இப்ப மூன்றாவது தலைப்புக்குள்ளே போகின்றோம். 10 தலைப்பு பார்த்தோம் அல்லவா? சர்கோ விசர்கா ஸ்தானம் பூஷணம் பூதயா மன்வந்தரா ஈசானுகதா நிரோதா முக்திஹி ஆஸ்ரயா. இப்ப நாம் மூன்றாவது தலைப்பு உள்ளே இருக்கின்றோம். 5வது ஸ்கந்தத்துக்குள்ளே போகிறோம். இந்த ஸ்கந்தத்தினுடைய தலைப்பு என்ன என்றால் ஸ்தானம். ஸ்தானம் நல்ல அழகாக, எவ்வளவு அழகா நமக்கு படிப்படியா அழைத்து கொண்டு போகிறார். ஸ்தா ஸ்தா என்றால் நிற்க, நிலைநிறுத்த, இருக்க செய்ய, தாங்க, வசிக்க, நிறைய பொருள் இருக்கிறது. உயிர் வாழ. ஸ்தானம் என்றால் உயிர் வாழ்வது, இருப்பிடம், வீடு, நமக்கு உண்டான நிலைமை, இதெல்லாம் ஸ்தானம் என்று சொல்லப்படும். ஒரு ஜீவன் தன்னைத்தானே கர்ம வினையினாலே படைத்துக் கொள்கின்றான். அந்த கர்ம வினையை விரிவடைய செய்து கொள்கிறான். அவ்வாறு கர்ம வினையை விரிவடைய செய்து கொண்ட ஜீவனுக்கு
வசிப்பதற்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும் அல்லவா, ஒரு ஸ்தானம் கொடுக்க வேண்டும் அல்லவா. உலகத்திலே இரண்டு விதமான ஸ்தானம் இருக்கிறது. ஒன்று போகம், மற்றொன்று அபவர்க்கம். இதுதான் ஸ்தானம். இதன் அடிப்படையிலே இந்த ஸ்தானம் இங்கே கொடுக்கப்படுகிறது. வசிக்கக்கூடிய இடமோ தங்கும் இடமோ இதன் அடிப்படையில் இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. அவரவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கர்ம வினைக்கு ஏற்ப எத்தனை காலம் தங்க வேண்டும், எத்தனை காலம் இந்த இடத்திலே வசிக்க வேண்டும், யார் யாருடெல்லாம் தொடர்பு கொள்ள வேண்டும், எந்தெந்த நிலைமையிலே நான் இருக்க வேண்டும், நல்ல நிலைமையா துன்பகரமான நிலைமையா, இதெல்லாம் ஸ்தானம். எப்படி உயிர் வாழ வேண்டும், இதெல்லாம் ஸ்தானம். அதற்கு ஏற்ப ஒரு பாத்திரத்தை ஒரு ஜீவன் எடுத்துக் கொள்கிறது. அதற்கு ஏற்ப ஒரு ஆசிரமத்தையும் அந்த ஜீவன் எடுத்துக்கொள்கிறது. எந்த ஸ்தானத்திலே நான் இருந்தால் தங்குமிடம், எந்த ஸ்தானத்திலே நான் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று அந்த ஜீவன் தனக்குத்தானே ஒரு சங்கல்பத்தை செய்து கொள்கிறார். யாரும் காரணம் அல்ல. நம்முடைய ஸ்தானம், இப்போது நாம் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடமோ நிலைமையோ தொடர்போ நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களோ நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறையோ இந்த ஸ்தானத்துக்கு யாரும் காரணம், எதுவும் காரணம். இப்போ ஒரு ஸ்தானத்தை நான் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அந்த ஸ்தானத்திலிருந்து நான் ஸ்தானம் இல்லாத நிலைக்கு போகணும். அதுக்குதான் ஸ்தானத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அதுதான் இந்த பஞ்ச ஸ்கந்தத்திலே இந்த முக்கியமான ரகசியம் என்ன, இந்த பஞ்சமஸ்கந்தத்தின் முக்கியமான ரகசியம் என்னவென்றால், ஒரு ஸ்தானத்தை தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அந்த ஸ்தானத்திலிருந்து நான் ஸ்தானம் இல்லாத நிலைக்கு போகும். அதனால்தான் இந்த பஞ்சமஸ்கந்தத்துல முதல் கதாபாத்திரமாக பிரியவிரதன் வருகிறார். இரண்டாவது கதாபாத்திரமாக இறைவன் ரிஷபதேவனாக அவதாரம் எடுத்து வந்து உபதேசம் செய்கிறார். ஒவ்வொரு ஸ்கந்தத்திலே ஒரு அவதாரம் வருகிறது. இந்த ஸ்கந்தத்திலே பகவான் ரிஷபரூடனாக அல்லது ரிஷபதேவனாக அவதாரம் எடுத்து வந்து ஞான உபதேசத்தை செய்கிறார். மூன்றாவது முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ரிஷபருடைய பையன் பரதன். ஜடபரதன் பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த மூன்றும் இந்த ஸ்கந்தத்தினுடைய முக்கியமான ஞானமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே நான் இருந்து கொண்டு ஸ்தானம் இல்லாத நிலைக்கு நான் போவதற்கு என்னை தயார்படுத்தக்கூடிய களமாக இங்கே அமைந்திருப்பது பகவான். இந்த அவதாரத்தினுடைய நோக்கமே என்னவென்றால், ஒவ்வொரு அவதாரத்திலே ஒரு காரியம் பண்றார். இந்த அவதாரத்திலே இது ஒரு அம்ச அவதாரம். இந்த அவதாரத்திலே பகவான் கிரகஸ்த ஆசிரமத்தினுடைய மேன்மையை காமித்து அதன் மூலமாக ஜீவனை எப்படி கரையேற்றுவது, எப்படி ஸ்தானம் இல்லா நிலைக்கு அழைத்து கொண்டு போவது என்பதை இந்த ஸ்கந்தத்தின் மூலமாக, இந்த அத்தியாயத்தின் மூலமாக, இந்த பிரிவின் மூலமாக நமக்கு ஒரு அழகான ஒரு ஞானமானது கிடைக்கிறது.
இந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க, இந்த ஸ்கந்தம் முழுக்க முழுக்க நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஆசிரம தர்மத்தை எப்படி இறைவனை நினைத்துக் கொண்டே செய்வது, அது நமக்கு காட்டப்போகிறது. ஏன்னா நமக்கு இறைவனை தொழணும் அப்படின்னா எதுவும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இறைவனை அடைவதற்கோ இறைவனை தொழுவதற்கோ எதுவும் தடையா இருக்கக்கூடாது, எந்த ஆசிரம தர்மமும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இங்க அது காட்டப்போற எப்படி ஸ்தானத்தை வைத்துக்கொண்டே ஸ்தானம் இல்லாத நிலையை அடைவது. நமக்கு ஒரு ஸ்தானம்னு கொடுக்கப்பட்டாச்சுன்னாலே அதை கெட்டியா பிடிச்சிடணும். ஸ்தானத்தை கெட்டியா பிடிச்சிடணும். ஒரு இருப்பிடத்தையோ ஒரு நிலைமையையோ ஏதோ ஒன்று கொடுக்கப்பட்ட அதை பிடிச்சுன்றோம், கொடுத்தவரை மறந்தோம். அதான் இது ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம். ஸ்தானம் எதற்காக கொடுக்கப்பட்டது? ஸ்தானியை நினைப்பதற்கு. நல்லவா ஸ்தானம், ஸ்தானி இருப்பிடத்திற்கு சொந்தமானவனை நினைப்பது. யார் ஒருவனுக்கு ஸ்தானமே இல்லையோ அவனை அடைவதற்காக இந்த உலகத்திலே ஒரு ஸ்தானம் கொடுத்திருக்கார் அவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப. நாம என்ன பண்றோம்னா நம்ம கொடுக்கப்பட்ட ஸ்தானம் உயர்வுன்னு நினைச்சுக்கிறோம், சிறப்பானது, உயர்வானது. உதாரணத்துக்கு பாருங்களேன், மருத்துவர் ஒரு ஸ்தானம். அது மெச்சிக்கொள்வதற்காகவோ பாராட்டுவதற்காகவோ ஸ்துதி பாடுவதற்காகவோ இதற்கல்ல அந்த ஸ்தானம். அந்த ஸ்தானத்தின் மூலமாக நான் அடைய வேண்டிய இலக்கு இருக்கிறது, செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆசிரியர், பொறியாளர், வழக்கறிஞர், எந்த 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 காரியத்தை எடுத்துக்கொள்ளும். அமைச்சர், முதலமைச்சர், பிரதம மந்திரி, எந்த செயலை நீங்கள் எடுத்துக்கொண்டு, வியாபாரி, வியாபாரம் செய்பவர், எந்த ஸ்தானமாக இருந்தாலும் அந்த ஸ்தானம் முக்கியம் அல்ல. அந்த ஸ்தானத்தினாலே எனக்கு அங்கீகாரம் முக்கியம் அல்ல. இந்த ஸ்தானத்திலே போய் நான் அபிமானம் கொண்டு அடிமைப்பட்டு கிடப்பதற்காக அல்ல. இந்த ஸ்தானத்திலிருந்து எப்படி நான் ஸ்தானம் இல்லாத ஸ்தானியை நினைப்பது. அதான் பார்க்க போறோம். ஜடபரதருடைய கதாபாத்திரத்துல இது அழகா வரும். இங்க வச்சுப்போம், ரொம்ப அழகான விசாரத்தெல்லாம் வச்சுப்போம். ஸ்தானம் கொடுக்கப்பட்ட உடனேயே ஸ்தானியை நான் மறந்து விட்டால் ஏன் மறக்கிறேங்கிற கேள்வி எல்லாம் வரும் அல்லவா? ஏன் நான் மறக்கிறேன் ஸ்தானியை? ஸ்தானத்தை கொடுத்தவனை அல்லவா நான் சதாசிவகால் நினைக்க வேண்டிய, ஏன் நான் ஸ்தானியை மறக்கிறேன்? கொடுத்தவரை ஏன் நான் மறைக்கிறேன்? முதல் காரணம், நம்மை உயர்வாக நினைத்துக் கொண்டு கொடுத்தவனை, எனக்கு இதெல்லாம் தகுதி இருக்கிறதுனால அவர் கொடுத்தார், அவர் ஒன்றும் சும்மா ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்றோம். எனக்கு தகுதி இருக்கு அதனால கொடுத்திருக்க. அதனால தன்னை உயர்வாக நினைத்துக் கொள்ளுதல், இறைவனை மறத்தல் அல்லது இறைவனை தனக்கு கீழாக வைத்துக் கொள்ளுதல். இரண்டாவது காரணம், ஏன் ஸ்தானியை மறக்கிறோம்? நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்தானம், அடைந்திருக்கக்கூடிய ஸ்தானம் நிலையானது என்று நினைக்கின்ற காரணத்தினாலே உண்மையான நிலையாக இருக்கக்கூடிய ஸ்தானியை நான் மறக்கிறேன்.
மாறாத எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஸ்தானியை மறந்துவிட்டு இதுதான் நிலையானது, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஸ்தானம் தான் நிலையானது அப்படின்னு நினைக்கிறதுனால உண்மையான இருக்கக்கூடிய ஸ்தானி எப்பொழுதுமே இருக்கின்ற அந்த இறைவனை நான் மூன்றாவது ஏன் மறக்கிறோம்டான்னா, ஸ்தானம் என்பது நம்மிடத்திலே நிறைய கடமைகளை விதிக்கின்ற காரணத்தினாலே இந்த ஸ்தானத்திலிருந்து நிறைய கடமைகள் நம்மிடத்திலிருந்து உலகமும் எதிர்பார்க்கிறது, சமூகமும் எதிர்பார்க்கிறது, சாஸ்திரமும் எதிர்பார்க்கிறது, வேதங்களும் எதிர்பார்க்கிறது. அப்போ இந்த ஸ்தானம் வந்த உடனேயே இந்த செயல்பாடுகளிலேயே நான் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு செயல்பாடுகளை பிராதானியமாக கொள்கின்றனே தவிர இந்த செயல்பாட்டுக்கு பின்னாடி செயலற்ற இறைவனை அடையணுங்கிற எண்ணம் எனக்கு வருவதே இல்லை. ஓடிண்டே இருக்கேன் சாமிஜி, நான் என்ன பண்றேன், வாழ்க்கை இன்னும் ஓடிண்டே இருக்கேன், எதற்காக ஓடுகிறேன்னு தெரியல, ஓடிண்டே இருக்கேன். என்றைக்குத்தான் இந்த ஓடுதல் நிற்கப் போகிறதோ தெரியல அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஓடுகிறாய்? எது உன்னை ஓட வைக்கிறது? என்ன பண்றது? 2 பையனை பெற்றுட்டேன், 2 பெண் குழந்தையை பெற்றுட்டேன், கணவனுக்கு பண்ண வேண்டிய கடமை இருக்கிறது, மாமனா மாமியாருக்கு பண்ண வேண்டிய கடமை இருக்கிறது, அப்பா அம்மாவுக்கு பண்ண வேண்டிய கடமை இருக்கிறது, குழந்தைகளுக்கு பண்ண வேண்டிய கடமை இருக்கிறது. இதற்கு நடுவிலே நிறைய தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், அதிதி யஜ்யம், பூத யஜ்யம், பிரம்ம யஜ்யம் என்று அது வேற வருகிறது. இப்படி விதவிதமான கர்மங்கள் அழைத்து கொண்டே போகிறது. அதுல நான் தொலைந்து விடுகிறேன். இறைவனை நினைப்பதற்கு நேரமே இல்லை, இறைவனை நினைக்கணும்னு விருப்பமும் இல்லை. அதனால கொஞ்சம் இதெல்லாம் என்னை விட்டு கொஞ்சம் ஓய்வு கிடைத்தால் ஓய்வெடுக்கலாம் என்று தோன்றுகிறதே தவிர அந்த நேரத்திலேயாவது இறைவனை நினைப்போமே என்கின்ற எண்ணம் வருவது. மூன்றாவது காரணம், நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்தானம், அதில் இருக்கக்கூடிய தர்மங்கள் இறைவனிடத்திலிருந்து நம்மை வெகு தூரம் பிரித்து விடுகிறது. மூன்றாவது, கர்மத்தினுடைய கர்ம பலன் அதன்பால் நான் ஈர்க்கப்பட்டு அதில் அபிமானம் கொண்டு அதுல பற்று கொண்டு அது கொடுக்கக்கூடிய சுகம், அது கொடுக்கக்கூடிய துக்கம், அதிலே மயங்கி போன நான் இதுதான் நிலையான ஸ்தானம், இதுதான் நான் அடைய வேண்டிய இலக்கு, இதுதான் நான் அடைய வேண்டிய இன்பம் என்று நினைத்துக் கொண்டு அதற்கு பின்னாடி ஓடுகிறேன். உண்மையான ஸ்தானம் பேரானந்தது சொந்தமான இறைவனை நினைப்பதற்கு தயாராக இல்லை. அப்போ கர்ம வினைகளும் காரணமாக இருக்கிறது, அல்லது பலன்கள், கர்மத்திலிருந்து வரக்கூடிய பலன்கள், அது கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இப்போ ஒரு நிலை கொடுத்திருக்கு அல்லவா, இன்பமோ துன்பமோ, அதுல நான் என்னை தொலைத்து விடுகின்றேன், இறைவனை நான் மறந்தேன். அதனால்தான் அப்பர் சுவாமி கடினமான சூழ்நிலையில் இருக்கும் போதும் கூட அவர் பாடுறார். ரொம்ப கடினமான சூழ்நிலை, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே நினையாதொரு போதும் இருந்தரேயே. எந்த அளவுக்கு நெஞ்சம் இறைவனிடத்திலே தோய்ந்து போயிருந்தது என்றார், மூழ்கி போயிருந்தது என்றார். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே
இணையாதொரு போதும் இருந்தறியே. இந்த நிலையில பாடுறார், சூளை நோய் தாக்கப்பட்டு அதனுடைய வேதனையை அனுபவித்த, அதிலிருந்து விடுபட்ட அப்பர் சுவாமி பாடுறார். நமக்கு ஏற்படக்கூடிய, நம்மை நோக்கி வரக்கூடிய லாபமோ அலாபமோ, சுகமோ துக்கமோ, மானமோ அவமானமோ, இதெல்லாம் அனுபவங்கள். இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய கர்மத்தினாலே கிடைக்கக்கூடிய பலன், உடனடியாக கிடைக்கின்ற பலன். அதுல நம்மை நாம் தொலைத்து விடுகின்றோம். அப்போ இறைவனை எப்படி நான் நினைக்க முடியும்? இறைவனுடைய ஸ்தானத்தை எப்படி நினைக்க முடியும்? படிப்படியா நீங்கள் பாருங்கள், எப்படி எதனாலெல்லாம் இறைவனை நான் மறந்து இறைவனுடைய ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதை நோக்கி போகாமல் இறைவனை விட்டு எவ்வளவு தூரம் பிரிந்திருக்கிறேன், எவ்வளவு தூரம் விலகிறேன். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியாக நான் சிந்திக்கக்கூடிய, கடைசியாக நீங்கள் நிறைய சிந்தித்துக் கொண்டே போங்க. ஸ்தானத்தை கொடுத்தவனை மறந்து கர்மத்திலே என்னை தொலைத்து, கர்ம வினையிலே என்னை தொலைத்து, அதிலிருந்து வரக்கூடிய பலாபலன்களிடத்தில் அபிமானம் கொண்டு அது என்னை இழுத்து கொண்டு போகின்றது, அதிலே என்னை தொலைத்து, இப்படி விதவிதமான செயல்பாடுகள் என்னை இறைவனிடத்தில் வெகு தூரமா பிரிக்கின்றது என்றால், கடைசியிலே என்னை நான் தொலைப்பதற்கு காரணம் இறைவனுடைய ஸ்தானத்தை விட்டு உலகத்தினுடைய ஸ்தானம், பிறப்பினுடைய ஸ்தானத்துக்கு தொடர்ந்து நான் வருவதற்கு காரணமே, இந்த ஸ்தானம் நிலையாக இருக்க வேண்டுமே, இது போய்விடக்கூடாதே என்று அது அதிலேயே கவனம் செலுத்தி அந்த பயத்திலேயே நான் நிற்கின்ற காரணத்தினாலே இறைவனை நான் மறைக்கிறேன். இறைவனுடைய ஸ்தானத்தை மனம் நினைக்க தயாராக இல்லை. இறைவனிடத்திலே மனம் போனால் அபயம் என்பது வருகிறது. உலகத்திடத்திலே போனால் பயம் என்பது வருகிறது. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்தானங்கள் அத்தனையும் பயத்தை கொடுக்கக்கூடியவை நன்றாக நமக்கு தெரிகிறது. நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்தானம், அடைய போகின்ற ஸ்தானம் நமக்கு பயத்தை கொடுக்கிறது. நாம் அடைந்து வெளியிலே வந்த ஸ்தானம் அத்தனையுமே பயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள். அந்த பயத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த இந்த நிலையில் இருந்து நான் எக்காரணத்தை கொண்டும் தாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக சதா அந்த ஸ்தானத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவே போராடுகிறேனே தவிர, இதெல்லாம் நிலையற்றது, இறைவன் தான் நிலையானவன் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் வருவது இல்லை. ஸ்தானத்திலேயே அபிமானம் கொண்டு அது கொடுக்கக்கூடிய பயம், அது கொடுக்கக்கூடிய பந்தம், அது கொடுக்கக்கூடிய கோபம், அது கொடுக்கக்கூடிய பொறாமை, தன் நிலையிலிருந்து தாழ்ந்து விடக்கூடாது.
தன் நிலையிலிருந்து மேலே போகிறாயே, அங்கே போயாவது அபயமா இருப்பாய் என்றால் அங்கே போனால் மீண்டும் பயம். அந்த நிலையிலிருந்து நான் இன்னும் உயர வேண்டும், தாழ்ந்து விட. இது குழந்தை நிலையிலிருந்து வருகிறது. குழந்தை நிலையிலிருந்து வருகிறது. பாருங்க, ஒரு குழந்தை இந்த ஜீவன் எனக்கு பாதுகாப்பு, இதுதான் எனக்கு பாதுகாப்பு என்று ஒரு ஜீவனை நம்பிவிட்டது என்றால் அந்த ஜீவனை விட்டு பிரிய தயாரா இல்லை. அது யாராவனா இருக்கட்டும், சுமந்த ஜென்மமாக இருக்கட்டும், அல்லது சுமையை கொடுத்த ஜென்மமாக இருக்கட்டும், அல்லது சுமையை வெளியே வந்தது பிறகு சீராட்டி பாராட்டக்கூடிய ஜென்மங்கள் யாராவனா இருக்கும். இந்த ஜீவன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று அந்த ஜீவன் சுமை நினைத்தது என்றால், அப்போ அந்த ஜீவன் அந்த அந்த சுமை இடத்திலேயே, சுமை தாங்கிய இடத்திலேயே பற்று கொள்கிறது. அதை விட்டு பிரிய தயாராவே இல்லை. ஏன் அதை விட்டு பிரிய தயாரா இல்லடான்னா, அன்புனால அல்ல, பிரியத்தினால அல்ல, பயத்தின் காரணத்தினாலே. தன்னுடைய ஸ்தானமானது இங்கே பாதுகாப்பாக இருக்கிறது, ஆகையினாலே இந்த பாதுகாப்பை நான் இழக்க தயார். அதனால்தான் அந்த ஜீவன் யாரிடத்திலே தனக்கு பாதுகாப்பு இருக்கு என்று நினைக்கின்றதோ அந்த ஜீவனை எப்படியாவது தன் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஒருவேளை அந்த இடத்துல வேற யாராவது உள்ளே வருவதை போல இருந்தால், தன்னை பாதுகாக்கக்கூடிய ஜீவன் இன்னொரு ஜீவனை நேசிப்பதை போல இருந்தால், அது யாராவனா இருக்கட்டும், தன் அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, தன் மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி, தன் கணவனாக இருந்தாலும் சரி, தன் மனைவியாக இருந்தாலும் சரி, தனக்கு வந்திருக்கக்கூடிய குழந்தை, வரப்போகின்ற குழந்தை, அல்லது மூத்த குழந்தை, அல்லது பக்கத்து வீட்டு குழந்தை, யாராவனா இருக்கட்டும், தனக்கு உரிய ஸ்தானமானது பறிபோவதாக அந்த ஜீவன் நினைத்தால், அந்த ஜீவன் தன்னுடைய அத்தனை வெறுப்புகளையும் காட்டுகிறார். பாருங்கள், என்ன என்ன வேதனையான விஷயம் பாருங்க. இது சிறு பிராயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த தோஷம் சிறு பிராயத்திலிருந்து ஆரம்பித்து வயோதிகம் வரை விரிவடைந்து ஒரு பெரும் போராட்ட களம். இது எல்லா நிலையிலும் தொடர்கிறது. எல்லா செயல்பாடுகளிலும் தொடர்கிறது. இந்த தெய்வம்தான் எனக்கு சகாயம் செய்யும் அப்படின்னு அந்த ஜீவன் ஒரு தெய்வத்திடத்திலே நம்பிக்கை கொண்டு விட்டது என்றால், அதை விட்டு மனமானது வெளியிலே வந்து வேறொரு தெய்வதையை ஆராதிப்பதற்கு தயாராக இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, என்ன வேணா இருக்கட்டும், இது எனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது அப்படின்னு நினைத்தால், பயத்தை போக்குகிறது என்று நினைத்தால், அந்த ஜீவன் அதை இழப்பதற்கு தயாராக இல்லை. எவ்வளவு பெரிய தோஷம்! இந்த பயத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டது என்றால், இந்த ஜீவன் எப்படி பயமற்றதாக இருக்கின்ற, அபயஹஸ்தனாக இருக்கின்ற பகவானை எப்படி நினைக்கும்? எப்படி நேரத்தை ஒதுக்கும்? இந்த பயத்தினுடைய வெளிப்பாடுதான் பந்தப்பட்டு கிடைக்கின்றோம். இந்த பயத்தினுடைய வெளிப்பாடுதான் கோபத்தினுடைய எழுச்சியாக இருக்கிறது. இந்த பயத்தினுடைய வெளிப்பாடுதான் என்னை நான் இறைவனிடத்திலே ஒப்படைக்க வேண்டியது போய் என்னை நான் மீண்டும் மீண்டும் சம்சார சக்கரத்திலேயே ஒப்படை. ஜனனம் மரணம்
ஜனனம் மரணத்துக்கு நடுவில் ஆயுள், அந்த ஆயுளுக்குள்ளே இருக்கக்கூடிய போகம். இதுல கொண்டு போய் என்னை நான் ஒப்படைக்கின்றேன். நிலையான ஸ்தானத்தை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்ற அபயஹஸ்தன், அபயவரதன், அவனை நினைப்பதற்கு மனம் தகுதி படைத்ததாக இல்லை. ஏன்னா இவ்வளவு தடை இருக்கு. பய உணர்வு இருக்கிறது, அபிமான உணர்வு இருக்கிறது, அவித்யா உணர்வு இருக்கிறது, அகங்கார உணர்வு இருக்கிறது. இவ்வளவு தடையா இருக்கும் போது இறைவனை எப்படி நான் நினைக்கிறேன்? நான் சொன்னதை எல்லாத்தையும் சுருக்கி பரீட்சித் மகாராஜா சுக மகிழ்ச்சி இடத்துல இந்த கேள்வியை கேட்கிறார். இப்ப அவர்கிட்ட போகும். பிரியவ்ரதோ பாகவத ஆத்மா ராம கதம் முனே கிரகே ரமதயன் மூலஹா கர்மபந்த பராபவஹா. முனிவரே, சுக மகிழ்ச்சி அழைக்கிறார் பரீட்சித் மகாராஜா. பாகவதா பிரியவ்ரதா ஆத்மா ராமஹா. பகவானிடத்திலே எப்பொழுதுமே பிரியமாக இருக்கக்கூடிய பிரியவ்ரதா பாகவதா. யாரு? நாரத மகரிஷி. எப்பொழுதுமே பரமாத்மாவிடத்திலே ஆத்மா ராமகா, தன்னில் தான் ரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஆத்ம சுகத்திலேயே ரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாரத மகரிஷி அவரிடத்திலிருந்து ஆத்ம வித்தியை எப்படி பெற்றார்? பிரியவ்ரதன் நாரத மகிழ்ச்சியிடத்திலிருந்து எப்படி ஆத்ம வித்தியை எதனால் பெற்றார்? ஏன் இதை கேள்வி கேட்கிறார் என்றால், கர்மபந்தகா பராபவா. கர்மபந்தகா, கர்மத்திலேயே பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஜீவன். இப்ப நம்ம பார்த்தது எல்லாத்தையும் அழகா ஒரே கேள்வியில கொண்டு வந்துட்டாங்க. கர்மபந்தா பராபவா, கர்மத்திலேயே பந்தப்பட்டு தன் சொரூபத்தை மறந்து, நான் பார்த்தலாம் வந்துட்டா, கர்மத்திலேயே பந்தப்பட்டு, கர்மமானது நம்மை பந்தப்படுத்துகிறது, சொரூபத்தை மறக்கடிக்கிற, ஸ்தானியை மறக்கடிக்கிற. இப்ப நீங்க அடுத்த கேள்வியா கேட்கலாம், மனசுக்குள்ள வரும், கர்மமே செய்ய வேண்டாமா, சதாசர்வ காலம் ஸ்தானியை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கலாமா என்றால் முடியாது. அதுவும் முடியாது. கர்மத்தையும் துறக்க முடியாது, ஸ்தானியையும் அவ்வளவு சுலபத்திலே நினைக்க முடியாது. அப்ப என்னதான் வழி? அவரே சொல்லக்கூடாது. கர்மத்தினாலே கட்டுதல் உண்டு பந்தப்பட்ட ஜீவன் சொரூபத்தை மறந்து, இதெல்லாம் ஸ்தானியை மறந்து ஸ்தானத்துக்கு உண்டான நிலை. கர்ம பந்தகா பராபவகா என் மூலகா, எது இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றது, எதை காரணமாக கொண்டு இறைவனை மறத்தல், கர்மத்திலேயே பந்தப்பட்டிருத்தல் என்பது எதனால் உண்டாகிறதோ, அப்பேற்பட்ட தோஷம் உடைய கிரகத்தில் கதம் அராமத, கதம் எப்படி, அராமதா எப்படி ரமித்துக் கொண்டிருந்தார், எப்படி ஆசை கொண்டு, கிரகஸ்த ஆசிரமத்திலேயே ஆசை கொண்டு,
எப்படி அவர் அந்த ஆசிரமத்தை ரமித்துக் கொண்டிருந்தார்? இப்போ இந்த 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 கேள்வியில 3 விஷயத்தை சொல்லிட்டார் பாருங்க. பிரியவிரதனை நமக்கு அறிமுகப்படுத்துறார். உத்தானபாதனுடைய கதை முடிந்து விட்டது. பிரியவிரதன் பிரியவிரதன் உத்தானபாதன் மனுனுடைய 2 புத்திரர்கள். உத்தானபாதனுடைய வம்சத்தை ஃபுல்லா சொல்லியாச்சு. இப்ப பிரியவிரதனுடைய வம்சத்தெல்லாம் எடுத்துக்கிறார். பிரியவிரதன் நாரத மகர்ஷியால் அனுகிரகிக்கப்பட்டவன். இது பிரியவிரதனுக்கு கொடுக்கக்கூடிய முதல் லட்சணம். சாதாரணப்பட்டவர் அல்ல பிரியவிரதர், நாரத மகர்ஷியினாலே அனுகிரகிக்கப்பட்டவர், ஆத்ம வித்தியை பெற்றவர். அதோடு மட்டுமல்லாமல் பிரியவிரதா பாகவதா, பரமாத்மாவிடத்திலே பக்தி செய்யக்கூடியவன் பிரியவிரதன். பரமாத்மாவிடத்திலே பக்தியும் செய்து கொண்டு நாரத மகர்ஷியினாலே ஆத்ம வித்தியை பெற்றவர். எப்படி கிரகஸ்த ஆசிரமத்திலே பந்தப்பட்டு கிடைக்கின்றார், எப்படி கிரகஸ்த ஆசிரமத்திலே ஆசை கொண்டு கிரகே கதம் ராமத, ரமத ரமித், அரமத என்றால் சதாசிரவக்கா நமித்துக் கொண்டே எப்படி இருக்க முடிகின்றது? ஏன்? கிரகஸ்தாசிரமத்துக்கு போனால் அது கர்ம பந்தத்தை கொண்டு வருகிறது, சொரூபத்தை மறக்க அடிக்கிறது. இவ்வளவு தோஷம் உடைய எதன் மூலமாக இதெல்லாம் நடக்கிறதோ அது தெரிந்துமே ஞானத்தை பெற்றுமே பிரியவிரதனானவன் எப்படி இந்த ஆசிரமத்தை விடாமல் இன்னும் அதிலேயே சுகித்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால், மீண்டும் பரீட்சித் மகாராஜா சுக மகிழ்ச்சியை கேட்கிறார். நூனம் முக்த சங்கானாம் தாத்ருஷானாம் த்விஜர்ஷபா கிரகேஷ்வபி நிவேஷோயம் பும்சாம் பவிதும் அர்ஹதி. த்விஜ ரிஷபா, பிராமணர்களிலே ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கக்கூடியவரே, முக்த சங்கானாம் தாத்ருஷானாம் பும்சாம், முக்த விடுபட்டவர்கள், முக்த சங்கானாம் எல்லா பற்றுதலிலிருந்தும் விடுபட்டவர்கள் என்றால் விஷய சுகங்களிலே ஆசை இல்லாதவர். முக்த சங்கானாம் அனைத்து சங்கத்திலும் இருந்தும் விடுபட்டவர்கள். விஷய சங்கம், இந்திரிய சங்கம், எல்லா சங்கத்திலும் இருந்தும் விடுபட்டவர்கள். தாத்ருஷானாம் பும்சாம், மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரியவிரதனை போல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, முக்த சங்கானாம் தாத்ருஷானாம், பரமாத்மாவிடத்திலேயே பக்தி கொண்டு உலகத்தின்பால் இருக்கக்கூடிய பற்றுதலை விட்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எப்படி கிரகத்தின் மேல் ஆசை வரும்? கிரகஸ்த ஆசிரமத்தின் மேல் எப்படி ஆசை வரும்? காரணம் என்னவென்றால், கிரகஸ்த ஆசிரமத்தின் மேல் ஆசை கொள்ளுதல் என்பது யாருக்கு ஏற்படுகின்றது என்றால், அயம் கிரகேஷு அபிநிவேஷா பவித்தும் அர்ஹதி நனு. அயம் கிரகேஷு, இந்த வீட்டில் கிரகஸ்த ஆசிரமத்திலே ஆசை கொள்ளுதல் என்பது யாருக்கு நடக்கிறது என்றால், அஞ்ஞானத்துடன் கூடிய ஜீவனுக்கு. அஞ்ஞானம் கொண்டிருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு கிரகஸ்த ஆசிரமத்தின் மேல் மிக மிக அபிமானம் இருக்கு. ஆனால் இவர்களோ ஞானம் வாங்கியவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள். இவர்களுக்கு பவித்தும் அர்ஹசி, இவர்களுக்கு நிச்சயமாக ஆசை இல்லையே, இவர்களுக்கு அருகதை இல்லையே. கிரகஸ்த ஆசிரமத்திலே இவர்களுக்கு ஆசை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இவர்கள் ஞானம் உடையவர்கள், பக்தி உடையவர்கள்.
இப்படி இருக்க எப்படி பிரியவிரதன் கிரகஸ்த ஆசிரமத்தை தேர்ந்தெடுத்தார்? அந்த ஸ்தானத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்? உயர்வான ஸ்தானம் இருக்கு. எந்த ஒரு ஸ்தானத்தின் மூலமாக ஸ்தானியை அடைய முடியுமோ அந்த ஸ்தானம் இருக்கு. ஏன் இந்த ஸ்தானத்தை தேர்ந்தெடுத்தார்? காரணம் என்னவென்றால், பகவானுடைய பக்தி என்பது அதுக்கு ஒரு சிறப்பு என்பது இருக்கிறது. பகவானிடத்திலே பக்தி கொள்கின்ற ஜீவனுக்கு அந்த ஜீவன் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் என்று ஒன்று இருக்கிறது. எப்படி ஒரு விஷத்தை அருந்தினால் அது உடம்பிலே போய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ, எப்படி ஒரு பாலை அருந்தினால் எப்படி உடம்பிலே போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ, உஷ்ணத்திலே இருந்தால் உடம்புக்கு எப்படி ஒரு தாக்கமும், குளிர்ச்சியிலே இருந்தால் எப்படி ஒரு தாக்கமும், அதே போல பகவானிடத்திலே பக்தி கொண்டால் மனதிலே ஏற்படக்கூடிய தாக்கம், மனதில் ஏற்படக்கூடிய விளைவு சொல்ற. மகதாம் கலு விப்ரஷே உத்தம ஸ்லோக பாதயோ சாயா நிவృத்த சித்தானாம் ந குடும்பே ஸ்பிருகாமதி. விப்ர ரிஷயா, விப்ரஸ்ரே என்றால் பிராமணர்களிலேயே சிரேஷ்டமானவரை, உண்மையை உணர்ந்த பிராமணர்களிலேயே சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய சுக மகர்ஷியே, பிரம்மவித்தே, உத்தம ஸ்லோகா பாதயோ, உத்தம ஸ்லோகம் பரமாத்மாவோட, அதனால்தான் இறைவன் பேர் உத்தமன்னு பேர், புருஷோத்தமன். பரமாத்மாவிடத்திலே பக்தி செய்யக்கூடிய ஜீவன் இவனும் அந்த உத்தமத்தன்மையை அடைகின்றான். அறியாமையிலிருந்து விடுபட்டு உத்தமமான அந்த பரமாத்மாவுடைய வைபவத்தை கேட்பதன் மூலமாக உத்தம ஸ்லோகம், உத்தமமான அந்த கதியை இவனும் அடைகின்றான். அப்பேற்பட்ட உத்தம கதியை கொடுக்கக்கூடிய பாதையோகோ, பரமாத்மாவுடைய பாதார விந்தத்திலே யார் தன்னை ஒப்படைக்கிறார்களோ அப்பேற்பட்டவர்களுக்கு குடும்பே ஸ்பிருகா மதிஹி கலு. குடும்பே, குடும்பத்தினத்தில், ஸ்பிருகா ஆசை, குடும்பத்தினிடத்தில் ஆசை என்பது மதிஹி ந மதிஹி, எப்பொழுதுமே புத்தி ஏற்படாதே. குடும்பத்திலே ஆசை வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே அந்த மேலே சொல்லப்பட்ட உத்தம ஸ்லோகனிடத்திலே அவருடைய பாதத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மனம் எப்பொழுதுமே வராதே. அப்படி இருக்க எப்படி இவனுக்கு இந்த எண்ணமானது வந்தது? காரணம் என்னவென்றால், பரமாத்மாவிடத்திலேயே, பரமாத்மா பாதத்திலேயே மனம் கொண்டவர்களுக்கு சாயா நிர்விருத்த சித்தானாம் மகதாம், எப்பொழுதுமே தன் கூடவே வரக்கூடிய இறைவன், தன் கூடையே வரக்கூடிய இறைவன். ரெண்டு தன் கூடையே வருகிறது. ஒன்று இறைவன் கூடையே வருகிறான், மற்றொன்று நாம் செய்த கர்ம வினையும் கூட வருகிறது. கர்ம வினை இறைவனை மறக்கடித்து அது நம்மிடத்தை வேலை பார்க்க ஆரம்பிக்கிறது. ஒருவேளை இறைவனை நான் துணைக்கு அழைத்தால், அப்ப இங்க என்ன அழகான வார்த்தை போடுறா, சாயா நிர்விருத்தா சித்தானா. இறைவன்
இறைவனுடைய அந்த ஸ்மரணம் நம் கூடவே வரக்கூடிய கர்ம வினை இருக்கல்லவா, நிழலை போல வரக்கூடிய கர்ம வினையானது நிர்விருத்தகா நீக்கப்பட்டு சம்சார பந்தத்திலிருந்து மனம் விடுபட்டு கர்ம வாசனையிலிருந்து மனம் சாயா நிர்விருத்தா சித்தானாம். அப்ப இந்த சித்து எப்படி இருக்கிறான்னா தாபத்திலிருந்து சம்சார தாபத்திலிருந்து விடுபட்டு ஆனந்தத்தையே அடையக்கூடிய நிலைக்கு வரி. அப்பேற்பட்ட ஆனந்தத்தை அடைந்த பெரியவர்கள் மகதாம் பெரியவர்கள் குடும்பே ஸ்பிருகா மதி நிச்சயமாக அவர்கள் குடும்பத்தில் ஆசை கொண்டு தன்னுடைய மனதை அதில் வைக்க மாட்டார் அல்லவா. அப்படி இருக்கு இந்த பிரியவிரதன் எப்படி மனதை இறைவனென்பால் வைக்காமல் கிரகஸ்த ஆசிரமத்திலே கொண்டு போய் மனதை வைத்தார். சம்சயோயம் மகான் பிரம்மன் தாரா தார சுதாதிஷு சக்தஸ்ய யத் சித்திரபூத் கிருஷ்ணேச்ச மதிரச்சுதா. ஓ பிராமணரே, பிராமணரே, தார கார சுதாதிஷு. தார என்றால் மனைவி, கார என்றால் வீடு, சுதாதிஷு குழந்தைகள், செல்வங்கள் எல்லாம். புத்திர தார கிரக, அதை இங்க அழகா மாத்தி போட. வீடு, மனைவி, செல்வங்கள், பையன், இதெல்லாம் ஏஷனா என்று சொல்வார். ஏஷனாத்ரயம் என்று சொல்வார். பந்தத்தை கொடுக்கக்கூடியவைகள். தார கார சுதாதிஷு சக்தஸ்ய பிரியவ்ரதா. அதிலே பற்று கொண்ட பிரியவ்ரதனுக்கு. இப்ப நம்ம அறிமுறைகளை பார்த்ததெல்லாம் இங்க கேட்டுட்டார் கேள்விகள். விளைவின்பால் நமக்கு ஆசை வந்து பற்று வந்து விளைவை கொடுத்தவனை மறக்கும். கர்மத்தின் மூலமாக, கர்ம விளைவின் மூலமாக, பயத்தின் மூலமாக, அபிமானத்தின் மூலமாக, இப்ப இங்கே இதெல்லாவற்றின் மூலமாக மனைவியின்பால் தார தார வீட்டின்பால், சுத குழந்தையின்பால், செல்வத்தின்பால், சக்தஸ்ய பற்று கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் எப்படி இதிலிருந்து விடுபட்டு கிருஷ்ணே அச்சுதா மதி, மீண்டும் எப்படி கிருஷ்ணனிடத்திலே ரொம்ப அழகான சொல்ல பயன்படுத்துறார் பரீட்சித் மகாராஜா. அச்சுதா, சுத என்றால் நழுவுதல், தன் நிலையிலிருந்து எழுவதற்கு பெயர் சுதன். அச்சுதன் என்றால் தன் நிலையிலிருந்து நழுவாதவன், தன் நிலையிலிருந்து மாறாதவன். யார் தன் நிலையிலிருந்து மாறாது மற்றவர்களை தன்னுடைய நிலைக்கு உயர்த்துகிறாரோ அவருக்கு பேர் அச்சுதன். இறைவன்ட போனா அவர் தன் நிலையை கொடுக்கிறார். நம் நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய ஸ்தானத்தை யார் கொடுக்கிறாரோ அவருக்கு பேர் அச்சுதன் பேர். அதனால்தான் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போ இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கன்மான் அகருளானே. அப்பேற்பட்ட கிருஷ்ணேகே, அழகான சொல். மறுபடியும் யார் ஒருவன் தன்பால் எல்லா ஜீவனையும் ஈர்த்து தன்னை நோக்கி வரக்கூடிய ஜீவனுக்கு தன் நிலையை அச்சுத நிலையை கொடுத்து யார் ஆட்கொள்கின்றாரோ அப்பேற்பட்ட கிருஷ்ணனிடத்திலே மதிஹி, எப்படி இந்த பிரியவிரதனுக்கு நழுவாத பக்தியானது ஏற்பட்டது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதே. சித்திஹீச்ச அபூத் இதீயது
அயம் மகான் சம்சயா, எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கு சுவாமி. மாறக்கூடிய ஸ்தானத்திலே மனதை வைத்து அதிலிருந்து மீட்டெடுத்த பிரியபிரதன் எப்படி மாறாத ஸ்தானியை அடைந்தார்? சித்திகி அபூத், எப்படி அவருக்கு சித்தி கிடைத்தது? இதில் எனக்கு பெரிய சந்தேகம் என்பது இருக்கிறது. இந்த சந்தேகத்தை நீங்கள் போக்க வேண்டும். நழுவாத பக்தியின் மூலமாக மாறாத ஸ்தானத்தை, மாறாத அந்த அமிர்தத்தை எப்படி இவரால் அடைய முடிந்தது? இது எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏனால் ஒன்றுல மனதை வைத்தவன் அதில் தானே இருக்க முடியும். அதை விட்டு விட்டு எப்படி? ஏன்னா இவருக்கோ தார கார சுத ஆதிஷு முதலையே அப்படி போட்டான். மனைவியின்பால், வீட்டின்பால், குழந்தையின்பால், செல்வத்தின்பால், நீங்க எல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆதிஷு என்றால் முதலையே. இவைகளிடத்திலே சக்தசிய பற்று கொண்டிருக்கக்கூடிய பிரியபிரதன் எப்படி அதிலிருந்து விடுபட்டு பரமாத்மாவிடத்திலே மாறாத பக்தியை கொண்டார்? எப்படி அவருக்கு மோட்சமானது சித்தித்தது? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அடையணும்னு ஆசைப்படுறேன். இந்த கேள்வியின் மூலமா நமக்கு என்ன சொல்ல வருகிறார்னா, நாங்களும் இந்த நிலையில தான்ப்பா இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தானத்திலேயே மயங்கி போய் எங்களை இழந்து அதிலே அபிமானம் கொண்டு அது கொடுக்கக்கூடிய கர்மத்தினுடைய விளைவை உயர்வாக நினைத்துக் கொண்டு பயத்தின் மூலமாக இறைவனையும் மறந்து நாங்களும் இருக்கோம். அப்பேற்பட்ட நாங்கள் இறைவனை அடைய முடியுமா? முடியாதா? எங்களுடைய இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தே இறைவனை அடைய முடியுமா? முடியாது. இவர் எப்படி இவ்வளவு பற்று வைத்திருக்கக்கூடியவர் இறைவனை அடைந்தார்? மோட்சம் என்பதை எப்படி அடைந்தார்? அதற்கு என்ன உபாயங்கள் இருக்கிறது? எங்களாலும் அடைய முடியுமா? முடியாதா? நாங்கள் அதற்கு என்ன உபாயத்தை பின்பற்ற வேண்டும்? எங்களுக்கு உண்டான அந்த உபாயத்தை சொல்லுங்கள். எப்பொழுதுமே சாஸ்திரமானது நம்முடைய சந்தேகத்தை போக்கக்கூடியதா இருக்கும். நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்றால் சந்தேகத்தை போக்கணும். அப்படி போக்கவில்லை என்றால் இந்த சாஸ்திரத்தினால ஒரு பிரயோஜனம் நமக்கு கிடையாது. சந்தேகத்தை போக்கினால் மட்டும் போராது, இலக்கையும் காட்டும். இலக்கை காட்டினால் மட்டும் போராது, அந்த இலக்கை அடைவதற்கு உண்டான வழிமுறைகளையும் காட்டும். வழிமுறைகளை காட்டினால் மட்டும் போராது, அந்த வழிமுறையை அடைவதற்கு உண்டான தகுதியையும் காட்டும். தகுதியை காட்டினா மட்டும் போராது, அந்த தகுதியை அடைவதற்கு எதையெல்லாம் நான் தடையாக இருக்கோ அதையெல்லாம் விடணும் என்பதையும் காட்டும். அந்த ஸ்தானத்தை அடைவதனாலே என்ன பிரயோஜனம் என்பதையும் சொல்லணும். இப்போ சாஸ்திரம் படிப்பதனுடைய நோக்கம் ஏதோ புதிதாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு அல்ல. நாம் இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்திலிருந்து, நல்ல வார்த்தையை போட்டார் அல்லவா, சாயா நிவிருத்தி, சாயா நிவிருத்த மதிகி, சாயை போல நம்முடன் தொடர்ந்து வரக்கூடிய சம்சார வினையானது அழியும். எப்பொழுதுமே சாயை போல நிழலாகவே கூட வரக்கூடிய இறைவனை நான் அடையணும். அதற்கு எனக்கு இப்போ ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அந்த ஸ்தானத்திலே நான் இருந்து கொண்டு இறைவனை எப்படி நினைப்பது, அடைவது? ஸ்தானத்தை மாத்திரலாமா அப்படின்னா முடியாது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு இலக்கு அடையணும்னா வேற ஒரு ஸ்தானத்தை வைத்துக் கொண்டு அடைந்து விடலாம் நினைக்கிறோம். ஸ்தானம் மாறுமே தவிர
நான் அடைய வேண்டிய ஸ்தானி என் கண்ணுக்கே தட்டுப்பட மாட்டேன். அதனால்தான் இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தையை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் எல்லோருமே. ஆங்கிலத்தில் அதை சொல்லும் போது ஜாப் சாட்டிஸ்பாக்சனே இல்லை அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு சம்பாதிக்கிறாய்? வருடத்துக்கு நான் ஒரு 30 லட்சம் ரூபாய் அல்லது 40 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஆனால் ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இல்லையா? எனக்கு இந்த வேலை எனக்கு மன நிறைவை கொடுக்கவில்லை. அப்ப என்ன செய்கிறார்கள்? எது தனக்கு மன நிறைவை கொடுக்கிறது தெரிந்தே அதைத்தான் கீதை சொல்கிறது, ஸ்வதர்மம் என்று சொல்லுகிறார். என்னுடைய இயல்புக்கு பொருந்திய வாழ்க்கை முறை, என்னுடைய இயல்புக்கு பொருந்திய கர்மங்கள். எந்த ஒன்றை செய்வதன் மூலமாக என்னுடைய மனம் குதூகலப்படுகிறதோ, சந்தோஷப்படுகிறதோ, அமைதி அடைகிறதோ, அதன் மூலமாக நான் ஸ்தானியை அடையணும். அதுதான் என்னுடைய இலக்கு. அதைத்தான் இங்க சொல்ல போறார். விரிவாக சாயங்காலம் பார்ப்போம். இந்த கேள்விக்கு பதில் சாயங்காலம் பேசப்படுகிறது. சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.